ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட கருணாஸ் நடித்த 2 படங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாங்க. அது எந்த படம் எந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட கருணாஸ் 2 படங்கள் நடிச்சுக்காப்லங்க. அதில் 1 by 1 பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 52வது வயசில் பாபா இருந்தாங்க. பாபா படத்தில் நம்ம மனிஷா கோயலாலா நம்ம ரஜினிகாந்துக்கு கதாநாயகியாக நடிச்சுக்காப்ல. இதில் நம்ம கருணாஸ் வந்து நம்ம ரஜினிகாந்த் கூட ஃப்ரெண்டாக நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் சாமுண்டி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஃப்ரெண்டாக நடிச்சுக்காப்ல நம்ம கருணாஸ். இந்த படத்தில் சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் பாபா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்துக்கு இசை ஏஆர் தான் இசையமைச்சுக்காப்ல. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் ஒவ்வொரு ஆக்டரும் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. அந்த ஆக்டரில் உங்களுக்கு எந்த ஆக்டர் பிடிச்சிருக்கு, நம்ம கருணாஸ் ரஜினிகாந்த் நடிப்பு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா, ரெண்டாவது படம் 2010ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 60வது வயசில் எந்திரன் படம் தாங்க. எந்திரன் படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட ஐஸ்வர்யா ராய் கதாநாயகியாக நடிச்சுக்காப்ல. இதில் கருணாஸ் வந்து நம்ம ரஜினிகாந்துக்கு அசிஸ்டண்டாக செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. அந்த ரோபோக்களுக்கு டீச் பண்ணுறது, ரோபோக்களை சரி பார்க்குறது அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் சந்தானாவும் கூட சேர்ந்து நடிச்சுக்காப்ல. இந்த படத்தை சங்க தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து வஷீகரன் சிட்டு அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராக நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்துக்கு இசையை வந்து ஏஆர் தான் இசையமைச்சுக்காப்லங்க. இந்த 2 படங்களில் நம்ம ரஜினிகாந்த் கூட கருணாஸ் நடிச்சுக்காப்ல. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள நம்ம ரஜினிகாந்த் கருணாஸ் நடிப்பு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.